குட் மார்னிங். இன்றைக்கி இங்கிலீஷ் சென்டென்ஸில் எப்படி வெவ்வேறு விதமாக ஒரே பொருளில் வரக்கூடிய அர்த்தத்தை இரண்டு வெவ்வேறு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு விஷயத்தை நேராய் பொருளை உணர்த்தும்படியும் சொல்லலாம், அதையே கேள்வியாகவும் கேட்கலாம். பொருள் ஒன்றுதான், வாக்கிய அமைப்புத்தான் வேறு. இப்போ ஒரு புஸ்தகத்தை படின்னு சொல்கிறோம். ரீட் த புக், இந்த புஸ்தகத்தை வாசி. இப்போ இதையே கேள்வியாகவும் கேட்கலாம், அதே அர்த்தம்தான். வில் யூ ரீட் திஸ் புக், வில் யூ ரீட் திஸ் புக், நீ இந்த புத்தகத்தை படிக்கிறாயா? இரு வாக்கியங்களும் ஒரே பொருளை தந்த போதிலும் வாக்கிய அமைப்பில் மாற்றத்தை கவனியுங்கள். இன்னும் சில உதாரணங்கள். ப்ளீஸ் சிட், ப்ளீஸ் சிட், உட்காருங்கள். ப்ளீஸ் பி சீட்டட், தயவு செய்து உட்காருங்கள். ப்ளீஸ் சிட் அல்லது ப்ளீஸ் பி சீட்டட். அதை செய், டூ இட். அதை செய்ய முடியுமா? கேன் யூ டூ இட்? அது ஒரு நேர்த்தியான படம். இட் இஸ் அ நைஸ் பிக்சர். அது நேர்த்தியான படம். எவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறது! வாட் அ நைஸ் பிக்சர், வாட் அ நைஸ் பிக்சர் இட் இஸ். இது ஆச்சரியம். ஒருவர் உங்களை நாடி வருகிறார். எதற்காக வந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள். அப்பொழுது உங்களுக்கு என்ன வேண்டும்? வாட் டு யூ வாண்ட் என்று கேட்பதில் தவறு இல்லைதான், ஆனால் சற்று கண்டிப்பு துணிக்கிறது. அதையே வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்னும்போது பணிவு துணிக்கிறது. நாடி வந்தவருக்கு உங்களிடம் மதிப்பும் ஏற்படுகிறது. ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகிறீர்கள். டெல் மீ, அதை சொல்லுங்கள். இதையே லெட் மீ நோ, எனக்கு தெரியப்படுத்துங்கள். இது நன்றாக இருக்கிறது. ஸோ டெல் மீ என்பதற்கு பதிலாக லெட் மீ நோ என்று சொல்லலாம். ஒருத்தர் வந்த உடனே நம்ம காஃபி சாப்பிடுங்கிறோம். ஹேவ் சம் காஃபி. இதை விட would you like to have some coffee அப்படின்னா கொஞ்சம் காஃபி சாப்பிட்றீங்களா, அது கௌரவமாக இருக்குது. உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறீங்க முதல்ல சந்திக்கும் போது. வாட்ஸ் யுவர் நேம், இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேள்வி மாதிரி இருக்குது. மே ஐ நோ யுவர் நேம், உங்கள் பெயரை தெரிந்து கொள்ளலாமா? இது முதலில் சொன்ன வாக்கியத்தை விட சிறப்பானது. சிங்குலர் புளூரலுக்கு தகுந்தபடி வெர்ப் மாறுபடும். சீதா இஸ் அ கேர்ள். சீதா என்ற ஒரு பெண்ணை குறிப்பதால் இஸ் வருகிறது. சீதா அண்ட் கீதா ஆர் கேர்ள்ஸ். சீதா அண்ட் கீதா ஆர் கேர்ள்ஸ் என்றால் சீதாவும் கீதாவும் என்ற இரண்டு பேர் வருவதால் ஆர் உபயோகிக்க வேண்டும். சீதா இஸ் அ கேர்ள், சீதா அண்ட் கீதா ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கேர்ள்ஸ். இஸ் ஆர் ஆகிய இரண்டும் இப்போது உள்ளதை, அதாவது நிகழ்காலத்தை குறிப்பவை. இவையே பாஸ்ட் டென்ஸை குறிப்பிடும் பொழுது வாஸ் வேர் என்று மாறும். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், அவன் எனது நண்பன். ஹி வாஸ் மை ஃப்ரெண்ட், அவன் எனது நண்பனாக இருந்தான். தே ஆர் குட், அவர்கள் நல்லவர்கள். தே வேர் குட், அவர்கள் நல்லவராக இருந்தாள். இதைப்போல கால மாறுபாட்டுக்கு தகுந்தாற்போல் மாறுபடும் பல சொற்கள் உண்டு. இப்படியே நாம் தெரிந்து கொண்டால் எளிமையாக ஆங்கிலம் பேச கற்றுக்கொள்ளலாம். தேங்க்யூ.